அனைவருக்கும் இந்நேர இனிய வணக்கங்கள். இன்றைய காணொளியானது இலங்கை பதிவாளர் சேவை போட்டி பரீட்சை 2025-26 ஆண்டு நடைபெற இருக்கின்ற இதுவரும் மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இலங்கை பதிவாளர் சேவை போட்டி பரீட்சைக்கான கடந்த கால பொதறிவுகள், அதாவது கடந்த காலத்தில் போட்டி பரீட்சைகளில் இடம்பெற்ற பொதறிவுகள் என்ற தற்போதைய நிலை தொடர்பான ஒரு தொகுப்பாக இந்த காணொளிகள் வர இருக்கின்றன. இது பதிவாளர் சேவைக்கு மட்டுமல்ல, அனைத்து போட்டி பரீட்சைக்கும் உரிய பொதறிவாகவே இது அமைய இருக்கின்றது. அடுத்ததாக இலங்கை பதிவாளர் சேவை போட்டி பரீட்சை நடைபெற இருக்கிறதால அதன் தலைப்பை நான் இதில் உங்களுக்கு பதிவேற்றிருக்கின்றேன். நீங்கள் அடுத்தது ஜிஎஸ் போட்டி பரீட்சை, அதே போன்று அதிபர் போட்டி பரீட்சை, அதிபர் சேவைக்கான போட்டி பரீட்சைகள், இவ்வாறான தொடர்ந்து வருகின்ற பல போட்டி பரீட்சைகளுக்கு இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது கடந்த காலங்களில் நடைபெற்ற போட்டி பரீட்சைகளுடைய வினாக்கள் அந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றியிருப்பவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருப்பார்கள். அந்த பதிவிட்ட வினாக்கள் தொடர்பான ஒரு விரிவான கலந்துரையாடல், அதனோட இணைந்த ஏனைய வினாக்களும் உங்களோட கலந்துரையாடப்படும். இப்போ நீங்கள் தவறாது, இது ஏற்கனவே எமது யூடியூப் சேனலில் இவ்வாறான காணொளிகள் பகிரப்பட்டிருக்கின்றன. திரும்பவும் நான் இந்த பதிவாளர் சேவை போட்டி பரீட்சைக்காக மீண்டும் ஒரு தடவை இப்படியான கடந்த கால வினாக்களை உள்ளடக்கினதாக இந்த காணொளி தொகுப்பை வெளியிட தீர்மானித்திருக்கிறேன். அந்த வகையிலே நாங்கள் இந்த காணொளி பதிவுக்கு போவதற்கு முன்னர் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் ஆதரவினை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த காணொளிகளை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அதற்கான லிங்க் உங்களுடைய காணொளியின் முதலாவது கொமெண்ட்ஸிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதனை கிளிக் செய்து எமது இந்த யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்னிடம் பிடிஎஃப் சார்ந்த ஆவணங்கள் இதுவரைக்கும் தயாரிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த கால பாஸ் பேப்பர் ஏதாவது என்னிட்ட இருந்தால் அதுகள் உங்களுக்கு பகிரப்படும். நுண்ணறிவும் சரி, பொதறிவும் சரி, கடந்த கால வினாக்கள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பகிரப்படும். ரைட், நாங்கள் இப்போது விடயத்துக்கு வருவோம். இது இந்த இறைவரி சேவை தொடர்பான வினாக்கள் பதிவாளர் சேவையில காணப்பட்டது. பதிவாளர் சேவைக்கு பொருந்தக்கூடிய வகையில தற்போதைய நடைமுறை விடயங்களை உள்ளடக்கினதாக அதற்கான விடைகளும் அந்த விடைகளோடு இணைந்து ஏனைய பகுதிகளும் உங்களோட விரிவாக கலந்துரையாட இருக்கும். இது ஒரு நீண்ட ஒரு காணொலியாக அமையும் என நினைக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் இப்போது அந்த வினாக்களுக்குள் பிரவேசிப்போம். ரைட், நீங்களும் இந்த வினாக்களை முன்னர் அறிந்திருக்கலாம். அதேபோல அதற்கான விடைகளும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம். இது உங்களுக்கு இந்த என்னுடைய கலந்துரையாடல் சற்று வேறுபட்டதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இதனை அவதானிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அல்லது உங்களுக்கு நேரடியாக விடை கிடைப்பதை விட இப்படி விரிவான தகவல் கிடைப்பது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது பொதறிவு வினாத்தாள்களுக்கான வினாக்கள் உருவாகுவது சில வரலாற்று தகவல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டும், அல்லது அது சம்பந்தமான தொடரான செயற்பாடுகள் அல்லது விரிவான விவரங்களை வைத்துக்கொண்டும் அந்த வினாக்கள் தயாரிக்கப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் முதலாவது வினா கண்டி உடன்படிக்கை இடம்பெற்ற மண்டபம் எதுன்னு சொல்லி பதிவிடப்பட்டிருந்தது. அதற்கான நேரடி விடை கண்டி மகாவாசல், அதாவது மகுள் மடுவ என்ற பேர்ல அது அழைக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த கண்டி உடன்படிக்கை என்பது 1815 ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி கண்டி உடன்படிக்கை இடம்பெற்றிருந்தது. பிரித்தானியருக்கும் கண்டி ராஜ்யத்தின் பிரதானிகளுக்கும் இடையில கையெழுத்திடப்பட்ட ஒரு அரசியல் ஒப்பந்தமாகவே இது கருதப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அல்லது ஒப்பந்தத்துடன் இலங்கை முழுவதையும் பிரித்தானியர் ஆட்சி செய்வதற்கான
வாய்ப்புகள் ஆட்சி பிரித்தானியரின் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருந்தது. இலங்கையின் கரையோர பகுதிகள் ஏனைய பல்வேறுபட்ட ஐரோப்பியர்களால் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் பிரித்தானிய வசம் இருந்த போதிலும் கண்டிய ராஜ்யம் வந்து தனியாக வந்து 2300 ஆண்டு காலம் சுதந்திரமான ஒரு சிங்கள ராஜ்யமாக விளங்கியிருந்தது. இது வந்து 1815ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரித்தானியரோட மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அமைய இலங்கை முழுவதும் பிரித்தானியருடைய வசமாக மாறியது. பிரித்தானிய ஆளுநர் ரொபர்ட் பிரவுன்ரிக் ஆட்சி காலத்தில் கண்டி மன்னன், அதாவது கண்டியின் இறுதி மன்னன் விக்ரமராயசிங்கனுக்கும் அவனது அதிகாரிகளுக்கும் இடையில ஏற்பட்ட முரண்பாட்டுகளை பயன்படுத்தி இந்த கண்டி ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டு கண்டி வந்து கைப்பற்றப்பட்டது. அது மகாவாசல் என்று அழைக்கப்படுகின்றது. இது தற்போதும் மகாவாசல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அரச மண்டபம். இது தற்போதும் வந்து தலதா மாளிகைக்கு அருகாமையில் வந்து அமைந்திருக்கிறது. நேரடியாக பார்வையிடக்கூடியதாகவும் அந்த மண்டபம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், தலதா மாளிகை போயிருந்தால் நீங்கள் அதனை அவதானிக்க முடியும். இந்த உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா 12 பிரதான சரத்துக்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. 12 விடிய பரப்புகள் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருந்தது. அந்த 12 பரப்புகளையும் கொண்டதாக உடன்படிக்கை இடம்பெற்றதோட அந்த உடன்படிக்கை வந்து பிரித்தானியராக தொடர்ந்து பின்பற்றப்படும் என்ற நிபந்தனை தான் அங்கு முக்கியமானது. அது மீறப்பட்ட சந்தர்ப்பத்தில் 1818ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாவது பிரித்தானியருக்கு எதிராக இடம்பெற்ற மிகப்பெரிய முதலாவது கிளர்ச்சி வந்து ஊவா வெல்லச கிளர்ச்சி வெடித்தது. அது தொடர்பான விரிவான விடயம் வந்து இன்னொரு வினாவிலே நாங்கள் கலந்துரையாடுவோம். இவ்வளவும் கண்டி இந்த முதலாவது வினாவோடு சம்பந்தப்பட்டு நான் உங்களுக்கு மேலதிகமாக சொல்லப்பட்ட விடயங்கள். அடுத்தது ரம்சார் உடன்படிக்கை சம்பந்தமானது. இந்த ரம்சார் உடன்படிக்கை என்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கண்டி இந்த ஒப்பந்தத்துல வந்து இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லலாம். அந்த சந்தர்ப்பத்துல இலங்கையின் ஆளுநராக இருந்தவர் ரொபர்ட் பிரவுன்ரி. அதே வேளை வந்து அந்த ஒப்பந்தத்துல கையொப்பமிட்ட அதிகாரிகள் மொத்தம் கண்டி அதிகாரிகள் வந்து 11 பேர், 11 பிரதானிகள் வந்து கையொப்பமிட்டிருந்தனர். அதுல மிக முக்கியமானவர்கள் வந்து இருவர். ஒன்று வந்து எகலே போல நிலைமை மற்றும் வந்து மொல்லிகொட போன்ற 2 அதிகாரிகள் உட்பட அல்லது பிரதானிகள் உட்பட 11 பேர் வந்து கையொப்பமிட்டிருந்தனர். இந்த கையொப்பம் வந்து தமிழ் மற்றும் சிங்கள மொழிகள் ஆகிய இரு மொழிகளிலும் வந்து காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இப்பவும் வந்து அந்த கண்டிய உடன்படிக்கை வந்து பாதுகாப்பாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு பல கண்டியின் வீழ்ச்சி கண்டி உடன்படிக்கை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தது. உள்நாட்டின் முரண்பாடு, மற்றது எகலப்பொலவின் குடும்ப படுகொலை, அது மாதிரி பிரித்தானியற்ற சந்துராயம் போன்ற விடயங்கள் வந்து இது கண்டியை கைப்பற்றுவதற்கு உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் இப்ப திரும்ப ரம்சார் உடன்படிக்கை தொடர்பான தகவலை பார்ப்போம். இந்த ரம்சார் உடன்படிக்கை என்றது, ரம்சார் என்றது ஈரான் நாட்டில் இருக்கின்ற ஒரு நகர் தான் இந்த ரம்சார் என்றது. அப்ப ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஈரான் நாட்டில் உள்ள ரம்சார் என்னும் நகரத்தில் வந்து இந்த உடன்படிக்கை, ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கான உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால இந்த உடன்படிக்கை பேர் வந்து ரம்சார் உடன்படிக்கை என்று வந்து சொல்லப்பட்டது. ரைட். நினைக்கிறேன் நான் கதைப்பது தெளிவாக உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். முன்னைய காணொலிகள்லையும் சில கொமெண்ட்ஸ் இடப்பட்டிருந்தது. என்னுடைய உரையாடல் அல்லது சொற்பிரயோகங்கள் வந்து போதிய விளக்கம் அல்லது தெளிவானதாக இல்லை அப்படின்றான். விளக்கம் என்றதை விட தெளிவானதாக இல்லை என்பது பலராலையும் அது சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அது சரி செய்யப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ரைட். இது முக்கியமான நோக்கம் வந்து ஈர நிலங்களை பாதுகாத்தல், அதேபோல அவற்றின் வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்துவது தான் இந்த உடன்படிக்கையின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது. இதுல பாத்தீங்கன்னா நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் கடலோரங்களில் உள்ள கண்டல் காடுகள், இவ்வளவு விடயங்களையும் அழிவிலிருந்து பாதுகாப்பதாகவே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது.
உலகளாவிய சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் முக்கியம் வாய்ந்த ஈரநிலங்களை இந்த உடன்படிக்கையின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவை ரம்சார் தளம் என அங்கீகரிக்கப்படுகின்றன. எல்லா நாடுகளிலையும் இது நடக்குது. இலங்கையிலையும் இது ரம்சார் தலங்கள் வந்து இலங்கையிலையும் இருக்கிறது. இதுவரைக்கும் இலங்கையில் 6 ரம்சார் தலங்கள் காணப்படுகின்றது. ஒன்று வந்து புந்தல, இலங்கையின் முதலாவது ரம்சார் தலம் புந்தல. இரண்டாவது ஆனவிழுந்தாவ, இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயம். அடுத்தது மாதம்பே கங்கை, இது கண்ணல் காடுகள் நிறைந்த பகுதி. அடுத்தது வங்காள சரணாலயம், இது மன்னாரில் அமைந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குமண சதுப்பு நிலங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயம். அடுத்த வில்வத்து, இது வந்து இயற்கை நீர்நிலைகளை கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அந்த வில்லுக்கள் என்ற சொல்லப்படுகின்ற இயற்கை நீர்நிலைகள் காணப்படுகின்ற ஒரு பகுதியாக இந்த 6 பகுதிகளும் வந்து இலங்கையில ரம்சார் தலங்கள் என அழைக்கப்பட்டிருக்கிறது. ரைட். இந்த ரம்சார் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பிப்ரவரி 2ஆம் தேதி உலக ஈரநில தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி உலக ஈரநில தினம் என்று கொண்டாடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி 2ஆம் தேதி நிறைவு பெற்றிருக்கிறபடியா அந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது. அவர் 2026ஆம் ஆண்டு உலக ஈரநில தினத்தின் கருப்பொருள் ஈரநிலங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவு கலாசார பாரம்பரியத்தை கொண்டாடுதல். ஈரநிலங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவு கலாசார பாரம்பரியத்தை கொண்டாடுதல் என்பது 2026ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள். அதேவேளை இலங்கையிலையும் இது தொடர்பான ஒரு தேசிய விழா வந்து அபேகம என்ற வளாகத்துல வந்து பத்திரமுலையில உள்ள அபேகம என்ற வளாகத்துல பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தலைமையில வந்து நடைபெற்றது 2026ஆம் ஆண்டுக்கான உலக ஈரநிலங்கள் தினம். இது 2025ஆம் ஆண்டுக்கான தகவலை நான் உங்களுக்கு இன்னொரு காணொலியில அல்லது பிறகு சந்தர்ப்பத்தில் நான் பகிர்றேன். ஏனென்றால் இந்த பதிவாளர் சேவைக்கான வினாத்தாள் என்பது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்பது எனது ஊகம். ஏனென்றால் ஏற்கனவே நேர அட்டவணைகள் காட்சிப்படுத்தப்பட்டு பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக தான் அந்த பரீட்சை வந்து பிற்போடப்பட்டது. ஆகவே ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு தகவலோட இந்த வினாத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப அதுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான தகவலும் மிக முக்கியமானது. ரைட், நீங்கள் இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது வருகின்ற ஏனைய பரீட்சைகளுக்கும் உதவியானதாக இருக்கும். அந்த தேசிய விழாவிலே வந்து இலங்கையின் 14வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக கோண மேரியாவ ஈரநிலம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அது இலங்கையின் புதிய பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக 14வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக கோண மேரியாவ ஈரநிலம் அதிகாரபூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அதேபோல வந்து இந்த நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான கையேடு வந்து வெளியீடு செய்யப்பட்டது, அல்ல சஞ்சிகை ஒன்று வெளியீடு செய்யப்பட்டது. வெட்லேண்ட்ஸ் ஸ்ரீலங்கா என்ற பேர்ல அந்த சஞ்சிகை வந்து வெளியீடு செய்யப்பட்டது 2026ஆம் ஆண்டு உலக ஈரநில தினத்தில். தொடர்ந்து இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது அல்லது பார்க்கும்போது உலகில் இருக்கிற 40% உயிரினங்கள் இந்த ஈரநிலங்களிலேயே வந்து வாழ்கின்றன அல்லது இனப்பெருக்கம் செய்கின்றன என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லப்படுகின்றது அல்லது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இலங்கையின் இந்த ரம்சார் தளம் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட புதிய மாற்றம் அல்லது விடயம் இந்த கோணம் மேரியாவ பாதுகாப்பு பகுதி 14வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக இலங்கையில அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த ரம்சார் தலங்களை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது இலங்கையில
புந்தள தேசிய பூங்கா இது அம்பாந்தோட்டை மாவட்ட, அதாவது தென் மாகாணத்தில் இருக்கிற அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே இது அமைந்திருக்கின்றது. இலங்கையில பிரகடனப்படுத்தப்பட்ட முதலாவது ரம்சார் தலம் இது. 1990ஆம் ஆண்டு இது வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது. அதிக அளவிலான இளஞ்சிவப்பு நாரைகள் மற்றும் இடம்பெயர் பறவைகள் வந்து இந்த தளத்திலே வந்து காண முடியும். தேசிய பூங்காவிலே, புந்தள தேசிய பூங்காவிலேயே காண முடியும். ரைட். அடுத்த இரண்டாவது ஆன விழுந்தாவ சரணாலயம். இது அமைந்திருக்கிற மாவட்டம் வந்து புத்தளம் மாவட்டம், வடமேல் மாகாணத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மனிதனால் உருவாக்கப்பட்ட குளங்கள் மற்றும் இயற்கையான ஈரநிலங்கள் இணைந்த ஒரு தொகுதியாக பல அரிதான பறவை இனங்களும் வந்து இங்கே இனப்பெருக்கம் செய்கிற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும். அடுத்தது மாதுகங்கை. இது வந்து காலி மாவட்டம் பலப்பிட்டிய பிரதேசத்துல, தென் மாகாணத்தில் இருக்கிற காலி மாவட்டம் பலப்பிட்டிய பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. இது ஒரு கண்டல் தாவர சூழல் அமைப்பாக கருதப்படுகின்றது. இதில் வந்து 15க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் வந்து காணப்படுகின்றன. படகு சவாரி சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலம் பெற்ற ஒரு இடமாக இந்த மாதுகங்கை காலி மாவட்டத்தில் பலப்பிட்டிய பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த ரம்சார் தளம் வந்து மிகவும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிரபலியமானது. அடுத்த வங்காள சரணாலயம் இது மன்னார் மாவட்டம் வடமாகாணத்தில் அமைந்திருக்கின்றது. இது ஒரு ஆழமற்ற கடற்பரப்பு மணல் திட்டுக்கள், கடல் புல்வெளிகளை கொண்ட கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் இடம்பெயர் பறவைகள் என்ற முக்கியமான ஒரு புகலிடமாக வட மாகாணத்திலே மன்னார் மாவட்டத்திலே இந்த வங்காள சரணாலயம் காணப்படுகின்றது. தற்போது பல அபிவிருத்திகள் வந்து செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்தது குமண ஈரநில தொகுதி. இது 5வதாக அம்பாறை மாவட்டம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. இது குமண தேசிய பூங்கா மற்றும் வானம குடும்பிகல சரணாலயத்தை உள்ளடக்கியதாக இந்த ஈரநில தொகுதி அமைந்திருக்கின்றது. இலங்கையின் முக்கிய பறவைகள் சரணாலயங்கள்ல இந்த குமண சரணாலயம் வந்து ஒரு பகுதியாகவே காணப்படுகின்றது. அடுத்தது 6வது வந்து வில்வத்து ஈரநில தொகுதி. இது புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களோட இணைந்ததாக காணப்படுகின்றது. இதுல நாங்கள் இலங்கையின் 6 ரம்சார் தலங்கள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். அதே போல இந்த ரம்சார் தலங்கள் மற்ற சூழல் பாதுகாப்பு தொடர்பாக தொடர்புடைய இலங்கையின் பிரதான நிறுவனமாக வந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபை வந்து காணப்படுகின்றது. இலங்கையின் முதலாவது பாதுகாப்பு பகுதியாக 1996ஆம் ஆண்டு முத்துராயவெல பகுதி வந்து சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இலங்கையின் மிகப்பெரிய கரையோர ஈரநிலமாக இது கருதப்படுகின்றது. முத்துராயவெல இலங்கையின் மிகப்பெரிய கரையோர ஈரநிலமாகும். அதற்கு அடுத்ததாக வந்து தலங்கம பகுதி கொழும்பு நகருக்கு அருகில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக இது கருதப்படுகின்றது. அதே போல பெல்லன்வில அத்தியடி இது வந்து நகர்ப்புற வெள்ள கட்டுப்பாட்டுக்கும் பறவைகளுக்கும் முக்கிய சரணாலயமாக நீண்ட காலமாக பாதுகாக்கப்படுகின்றது. அதே மாதிரி ஏற்கனவே ரம்சார் தலங்கள் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல இலங்கையின் சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்களும் அண்மையில் திருத்தம் செய்யப்பட்டு கடுமையான இறுக்கங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. இலங்கை மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவிக்கப்பட்ட 14 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளும் வந்து கொண்டு வந்து பெண்தோட்டை ஆறு இது காலி மாவட்டம் 1990ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்த கிக்கடுவ இது காலி மாவட்டம் 2002ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. மற்றொரு பகுதி கிக்கடுவ என்ற இன்னொரு பகுதி வந்து 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல கிரலக கிரலக மாத்தறை மாவட்டத்தில் 2003ஆம் ஆண்டும் முத்துராயவெல கம்பகா மாவட்டத்தில் 2006ஆம் ஆண்டும். அப்ப இலங்கையின் முதலாவது பாதுகாப்பு பகுதி வந்து பெண்தோட்டை ஆறு. அதில் முன்னர் நான் முத்துராயவெல இருந்து வந்து குறிப்பிட்டிருந்தேன். ஏற்கனவே ஆரம்பத்தில் முத்துராயவெல பற்றி கதைக்கும் போது
முதலாவது பாதுகாப்பு பகுதியாக பெண்தோட்டை ஆறு வந்து காலி மாவட்டத்தில் 1990ஆம் ஆண்டு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி தலங்கம ஈரநிலம் கொழும்புல 2007ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது கிரிகலபொத்த, இது வந்து மாத்தளை கண்டி மாவட்டங்கள் இரண்டை இணைத்ததாக இருக்கின்றது 2007ஆம் ஆண்டும். அடுத்தது மிரிஜவில கம்மாந்தோட்டை மாவட்டம், மிரிஜவில கம்மாந்தோட்டை மாவட்டத்தின் 2008ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது கொலன்னாவ சதுப்பு நிலம் வந்து கொழும்பு மாவட்டத்தில் 2009ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. மொரகொல்ல கண்டி மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டும். கந்தானை மலைத்தொடர் வந்து கண்டி மாவட்டத்தில் 2010ஆம் ஆண்டும். வாதுவ பொத்துப்பிட்டிய களுத்துறை மாவட்டத்தில் 2017ஆம் ஆண்டும். பன்னவா பன்னவெல வந்து கால மாவட்டத்தில் 2019ஆம் ஆண்டும். தற்போது 2026ஆம் ஆண்டு கோண மேரியாவை அம்பாறை மொனராகலை மாவட்டங்களை எல்லையாக கொண்ட பிரதேசம் வந்து 2026ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக இலங்கையின் 14 பகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அறிவிக்கப்பட்ட ஆண்டும் உங்களோட பகிரப்பட்டது. இவ்வளவு விடயங்களும் வந்து இந்த ரம்சார் தளம் தொடர்பான தகவல்கள். அடுத்தது வந்து ஒலிம்பிக் போட்டி தொடர்பான விடயங்கள். இது வந்து 2024 அது முடிந்த விடயம். 2028 அதுக்கப்புறம் 32 கால பகுதியில் வந்து இனி நடைபெற போற விடயம். அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். 2024 வந்து பாரிஸில், அதாவது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெற்றது. அது 33வது கோடைகால ஒலிம்பிக். உங்களை ஒலிம்பிக்கில் 2 பகுதி கொண்ட கோடைகால ஒலிம்பிக், அடுத்தது குளிர்கால ஒலிம்பிக் என்று 2 பகுதி இருக்கின்றது. ரெண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன அப்படின்றதை நாங்கள் இந்த பகுதியில் வந்து பார்ப்போம். இதில் வந்து 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி வந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து நடைபெற இருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து 2028ஆம் ஆண்டு கோடைகால 34வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற இருக்கின்றது. இது வந்து அமெரிக்காவில் நடைபெறுகின்ற லாஸ் ஏஞ்சல் பகுதியில் 3வது முறையாக இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்றது. முதல் தடவை 1932ஆம் ஆண்டும், 1984ஆம் ஆண்டு 2ஆம் தடவையாகவும், 3ஆம் தடவையாக 2028ஆம் ஆண்டும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து 2028ஆம் ஆண்டு இந்த ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரையில சில விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 128 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் போட்டி T20 வடிவில் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வந்து புதுசாக சேர்க்கப்பட்ட இன்னும் சில விளையாட்டுகள் வந்து பிளக் ஃபுட்பால், குவாஸ், லேக் ரோஸ், பேஸ்பால் போன்ற விளையாட்டுகள் வந்து இதுல கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 36 விளையாட்டுகள், 350 போட்டிகள் நடைபெற இருக்கின்றது 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி. ரைட். அதுல 2024 வந்து பிரேக்கிங் விளையாட்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அங்க முக்கியமான மாற்றம் அதுதான். இது வந்து ஒலிம்பிக் போட்டி 2028 பெற்று. அடுத்தது வந்து 2032ஆம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டி, 35வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி வந்து ஆஸ்திரேலியா நாட்டின் பிரிஸ்பேன் நகர்ல வந்து நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா நாட்டின் பிரிஸ்பேன் நகர்ல வந்து 35வது ஒலிம்பிக் போட்டி 2032ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்றது. ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில இது ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் வந்து 3வது ஒலிம்பிக் போட்டியாக 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கின்றது. முதலாவது போட்டி வந்து 1956 மெல்போர்ன் நகர்லையும், 2000ஆம் ஆண்டு சிட்னி நகர்லையும் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. 2032ஆம் ஆண்டு 3வது தடவையாக வந்து பிரிஸ்பேன் நகர்ல வந்து நடைபெற இருக்கின்றது. அதேபோல வந்து இந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் புதிய புதிய தேர்வு முறையின் கீழ் போட்டியின்றி நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல் நகரமாகவும் இந்த பிரிஸ்பேன் நகரம் வந்து காணப்படுகின்றது. அதே அதே மாதிரி அதற்கு அடுத்த போட்டி தொடர்பாக
27-28ஆம் ஆண்டு காலப்பகுதி பெரும்பாலும் 27-28ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அறிவிக்க இருக்கின்றது. அதிலேயும் ஒரு குறிப்பான ஒரு தகவலை வந்து இந்தியா வந்து அந்த போட்டியை நடத்துவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. அதற்காக வந்து இந்தியா நாட்டில் காணப்படுகின்ற 2036ஆம் ஆண்டு போட்டி இந்தியா நடாத்துவதற்கு பல ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. இது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற நரேந்திர மோடி மைதானம் வந்து மிக சிறப்பாக இதற்காக தயார்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவோட துருக்கி, இந்தோனேசியா, கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் வந்து போட்டி வருகின்றது. அதேபோல இந்த நரேந்திர மோடி மைதானம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் வந்து சர்தார் வல்லபாய் படேல் ஸ்போர்ட்ஸ் என்க்ளவ் ஆக மாற்றப்பட்டு வருகின்றது. இது வந்து 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை எதிர்பார்த்து அல்லது அதற்கான ஒரு விடயமாக இந்த இந்தியாவால் இது தயார்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியா அதை எதிர்பார்க்கிறதுன்ற நோக்கம் வந்து 2047 ஆண்டுக்குள்ளே இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறுவதை இலக்காக கொண்டு செயற்பட்டு வாரது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அந்த வகையில் இந்த 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கை தான் நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட தீவிரமாக செயற்பட்டு வருகின்றன. ரைட். அதே மாதிரி குளிர்கால ஒலிம்பிக், கோடைகால ஒலிம்பிக் என்று சொல்லி 2 விஷயம் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து இத்தாலியில நடைபெற இருக்கின்றது. மிலன் கோர்டினா நகர்ல வந்து இந்த போட்டி வந்து 2026ஆம் ஆண்டு நடைபெற 2026ஆம் ஆண்டு பிறகு திரும்ப 2030ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் வந்து பிரான்ஸ் நாட்டின் அல்ப்ஸ் பிரதேசத்தில் பிரெஞ்சு அல்ப்ஸ் பிரதேசத்தில் வந்து நடைபெற இருக்கின்றது. அதுக்கு பிறகு 2034ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் அமெரிக்கா சால்ட் லேக் சிட்டியில வந்து நடைபெற இருக்கின்றது குளிர்கால ஒலிம்பிக். கோடைகால ஒலிம்பிக், குளிர்கால ஒலிம்பிக் ரெண்டு விடயத்தையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டு விட வேறுபாடு என்னன்னு சொன்னால், கோடைகால ஒலிம்பிக் பொறுத்தவரையில வந்து இது தரையில் நடைபெற விளையாட்டுகள், நீர் மற்றும் உள்ளகரங்கு மைதானம் இப்படியான விளையாட்டுகள் நடக்கும். குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரையில அது பனி மற்றும் உறைபனி சார்ந்த சூழல்கள் இடம்பெறக்கூடிய விளையாட்டுகள்லாம் அங்கே நடைபெறும். குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பிரதேச நாடுகள்லாம் அதிகமாக பங்கேற்கிற நாடுகளாக இருக்கும். 90 நாடுகள் அது இதுவரைக்கும் பங்கேற்று வருகின்றன. ஆனால் கோடைகால ஒலிம்பிக்கை பொறுத்தவரையில இதுவரைக்கும் உலக ரீதியில் இருக்கிற 206 நாடுகள் வந்து பங்கேற்று இருக்கின்றன. அதே மாதிரி இது நடைபெறுகின்ற காலம் வந்து பிப்ரவரி மாதத்துல பெரும்பாலும் நடைபெறுகிறது குளிர்கால ஒலிம்பிக். கோடைகாலம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல நடைபெற்று முடிஞ்சிடும். கோடைகால ஒலிம்பிக்கின் முதலாவது போட்டி வந்து 1896 எதென்ஸ் கிரீஸ் நாட்டின் எதென்ஸ் நகரில் நடைபெற்றிருந்தது. குளிர்கால ஒலிம்பிக்கை பொறுத்தவரையில முதலாவது போட்டி பிரான்ஸ் நாட்டின் சமோனிக்ஸ் நகரில் வந்து நடைபெற்றது. 1924ஆம் ஆண்டு முதலாவது போட்டி குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றிருந்தது. 2 போட்டிகளுமே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறும். ஆரம்பத்தில் இரண்டும் ஒரே வருடத்தில் நடைபெற்றது. பின்னர் 2 வருட இடைவெளிகளில் வந்து அந்த போட்டிகள் வந்து மாற்றியமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இது வந்து ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான அண்மை கால எதிர்கால விடயங்கள் உங்களோட பேசப்பட்டிருக்கின்றது. அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதியை பற்றிய ஒரு கேள்வி உங்களை தெரிஞ்ச விடயம். அது இதற்கு பிறகும் சில இடங்கள்ல வினாவப்பட்டிருக்கின்றன. இது வந்து வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து இந்த உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதி. அவர் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில காலப்பகுதியில் வந்து போர் ஆரம்பமானதுதான் காரணமாக இருந்தது. அதே போல இவர் அரசியலுக்கு வாரதுக்கு முன்னர் ஒரு நகைச்சுவை நடிகர், ஒரு மக்களின் சேவகன் என்ற ஒரு நகைச்சுவை நாடக தொடர்ல உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதியாக வந்து நடித்திருந்தார். அந்த நடிப்பு வந்து நீங்க வாழ்க்கையிலும் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து ஆரம்பித்து, அதாவது
மக்களின் சேவகன் அப்படிங்கிற பேர்லேயே அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு பெருமளவான வாக்குகளோட வெற்றி பெற்று உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2022 உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையிலான போர் வந்து ஆரம்பமாகி தற்போதும் அது சில தலையீடுகளோட ஒத்தி வைக்கப்படுறதும் அல்ல போர் நிறுத்தம் செய்யப்படுறதும் போர் நடைபெறுறது அப்படியான விடயங்களும் வந்து நடைபெறுகிறது. தற்போது அந்த குளிர்காலத்துக்காக அமெரிக்காவின் தலையீட்டோட வந்து போர் நிறுத்தம் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு கால எல்லைக்கு மட்டும்தான். இதுல வந்து போர் ஆரம்பித்ததன் நோக்கம் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் மற்றது நேட்டோ நாடு அமைப்புகளில் வந்து உக்ரைன் இணைவதற்கான முயற்சி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த போர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ரைட். இதை விட வந்து 2025 இந்த உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி இந்த தகவலோட நான் 2025 நடைபெற்ற முக்கியமான தேர்தல்களை பொறுத்தவரையில சிங்கப்பூர் நாட்டில் ஆசியா பொறுத்தவரையில் சிங்கப்பூர்ல வந்து பொது தேர்தல் நடைபெற்றது 2025 மே மாதம். அதே மாதிரி தென்கொரியாவில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. ஜப்பான்லையும் வந்து மேலவைக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. பிலிப்பைன்ஸ்ல பொது தேர்தல் நடைபெற்றது. இலங்கையை பொறுத்தமல்ல உள்ராட்சி மன்ற தேர்தல் 2025 நடைபெற்றது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தமல்ல ஜெர்மனியில வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. போலந்து நாட்டில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. நோர்வே நாட்டை பொறுத்தவரையில நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அயர்லாந்துல ஜனாதிபதி தேர்தல். பெலரஸ் நாட்டில் வந்து ஜனாதிபதி தேர்தல். அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளில் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது 2025. ஆஸ்திரேலியாவில் வந்து கூட்டாட்சி தேர்தல் நடைபெற்றது. அர்ஜென்டினாவில் வந்து நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது. மற்றது ஈக்குவேடர் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. சிலியிலேயும் வந்து சிலி நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இது வந்து 2025 நடைபெற்ற ஜனாதிபதி பிரதமர்களுக்கான இல்லை பாராளுமன்றத்துக்கான முக்கியமான தேர்தல்கள் உலக அளவில் நடைபெற்ற தேர்தல்களை பற்றி உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். அந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யப்பட்ட சில தலைவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். கனடாவில் நீண்ட காலமாக பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ வந்து செயற்பட்டிருந்தார். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து 2025 ஏப்ரல் மாத தேர்தலில் வந்து அவருடைய கட்சி வந்து பின்னடைவை சந்திச்சு பிறகு புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் வந்து மார்க் கார்னி, கனடாவின் தற்போதைய பிரதமராக மார்க் கார்னி செய்யப்படுகிறார். இவர் லிபரல் கட்சியை வந்து சேர்ந்தவர். அதே போல வந்து இந்த மார்கானி வந்து ஜஸ்டின் ரூடோ வந்து பதவி விலகின பிறகு புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு சிறுபான்மை ஆட்சி 2025 ஏப்ரல் மாதம் 28 நடைபெற்ற தேர்தலில் சிறுபான்மை அரசாங்கத்தை வந்து அமைச்சிருந்தது. பிறகு எதிர்கட்சி தலைவராக வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் ஹொய்லி ரிவோ தனது தொகுதியில தோல்வியடைந்தாலும் 144 இடங்களை பெற்று எதிர்கட்சியாக வந்து உருவெடுத்திருந்தது. இது வந்து கனடாவின் தேர்தல் நிலைமை. அதே போல வந்து ஜெர்மனியை பொறுத்தவரையில அங்க வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்தது. ஜனாதிபதியாக வந்து பிரிட்ஜ் மேர்ஸ் என்பவர் வந்து ஜெர்மனியில வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஜெர்மனியின் 10வது அதிபராக இவர் வந்து பதவியேற்றதோட இவர் ஒரு வணிக பின்னணியை கொண்டவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதேபோல சிங்கப்பூரை பொறுத்தவரையில லாரன்ஸ் வோங் என்பவர் வந்து பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். மக்கள் செயல் கட்சி வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று 97 இடங்கள்ல 87 இடங்களை கைப்பற்றி பிரதமர் பதவியை பெற்றிருந்தார்.
அதே மாதிரி லெபனான் நாட்டை பொறுத்தவரையில் தெரிவு செய்யப்பட்ட பிரதமராக நவாப் சலாம் வந்து லெபனான் நாட்டில் வந்து பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாள் ஜனாதிபதியாக சாரி சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக நவாப் சலாம் வந்து பிரதமராக நியமிக்கப்பட்டார். இது வந்து லெபனான் நாட்டில் இடம்பெற்ற தேர்தல் மூலம். அடுத்தது பெலரஸை பொறுத்தவரையில அலெக்சாண்டர் லூக்கா சென்கோ அலெக்சாண்டர் லூக்கா சென்கோ வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 86.82% வாக்குகளை பெற்று 7வது முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்பாகவும் சில குழப்ப நிலைகள் வந்து அல்லது நம்பகத்தன்மையற்ற நிலைமைகள் உலக அளவில் காணப்பட்டிருந்தது. இது வந்து முக்கியமான சில 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற முக்கியமான சில தேர்தல்களில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகள் பிரதமர்கள் தொடர்பான விடயங்கள். அது மாதிரி ஜப்பானை பொறுத்தமல்ல சிகரு இசிபா தலைமையில வந்து அரசாங்கம் வந்து தற்போது அமைய பெற்றிருக்கின்றது. பிலிப்பைன்ஸை பொறுத்தமல்ல பெர்டினாட் மார்கோஸ் ஜீனியர் என்ற கூட்டணி வந்து வலுவான வெற்றியை பெற்று வந்து தன்னுடைய இடைக்கால ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று தன பதவியை வந்து தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வளவு வந்து 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல்களிலும் அதில் வெற்றி பெற்றவர்கள் தொடர்பான விடயங்களும் உங்களோட பகிரப்பட்டிருக்கின்றன. இதுல வந்து இந்த பதவி பெற்றவர்கள்ல விசேடமானவர்களாக சொல்லும் போது ஜெர்மனியை பொறுத்தமல்ல இது ஒரு பதவி ஏற்ற உடனே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து 5% வரை பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தார். இது வந்து பனிப்போருக்கு பிந்தைய மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பாக வந்து சொல்லப்படுகின்றது. அதேபோல ஐரோப்பியாவின் பாதுகாப்புக்கு அமெரிக்காவை நம்பி இருக்காமல் சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்ற தனது கொள்கையை வந்து வெளிப்படுத்தி இருந்தார். கனடாவை பொறுத்தவரையில ஏழை மக்களுக்கு கூடுதலான நிதியுதவிகளை வந்து வழங்கின ஒரு செயற்திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தார். அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கான வருமான வரி குறைப்பையும் வந்து மேற்கொண்டிருந்தார். சிங்கப்பூர் ஜனாதிபதியை பொறுத்தமல்ல இவர் வந்து சிங்கப்பூரை ஒரு சர்வதேச AI மையமாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கம். அவர் செயற்கை நுண்ணறிவாக சிங்கப்பூரை வந்து சர்வதேச மையமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதுக்கு ஒரு கவுன்சில் ஒன்று அமைத்து அந்த தலைவராக செயல்பட்டு வருகின்றார். இது வந்து சிங்கப்பூர் பிரதமர் வந்து தேர்தலில் எடுத்த தீர்மானங்கள். அதே போல வந்து லெபனானை பொறுத்தவரையில நவாப் சலாம் தலைமையிலான அரசாங்கம் வந்து சீர்திருத்தம் மற்றும் மீட்பு அரசாங்கம் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டு வருகின்றது. அதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெலரஸ் நாட்டை பொறுத்தவரை 1994ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் அவர் ஆட்சியை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். இது வந்து முக்கியமான தேர்தல்களில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற சில கொள்கை ரீதியான முடிவுகளையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த வந்து இலங்கையின் பரப்பளவில் அதிகம் பயிரிடப்படுகின்ற பயிர் இது நீங்க தெரிஞ்சதுதான். நெல் இலங்கையின் அதிக அளவான பரப்பளவில் பயிரிடப்படுகின்ற பயிராக வந்து 2024-25 புள்ளி விவரங்களின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் மொத்த விவசாய நிலத்துல 14-15% விவசாய நிலத்தில் நெல் பயிரிடப்படுகின்றது. அதாவது 9,22,151 ஹெக்டேர் வந்து நெல் பயிர் செய்யக்காக இலங்கையில பயன்படுத்தப்படுகின்றது என்பதுதான் இங்க குறிப்பிடத்தக்க விடயம். அதை விட அதற்கு அடுத்ததாக வந்து தென்னை பயிர் செய்கை இது 4,50,000 4,60,000 ஹெக்டேர் வரையான பகுதியில் வந்து தென்னை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுது. தேயிலை வந்து அடுத்த இருக்கிறது 3வது இடத்துல. தேயிலை வந்து 2,20,000 2,30,000 வரையான ஹெக்டேர்
பகுதியிலே பரப்பளவிலையும், ரப்பரை பொறுத்தவரையில் 1,10,000 1,20,000 வரையான ஹெக்டேர் அளவிலையும் பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றது. இது வந்து இலங்கையின் பரப்பளவில் மேற்கொள்ளப்படுகின்ற பயிர் செய்கை ஓடர்கள், அதாவது அதிக பரப்பளவிலே பயிர் செய்ய மேற்கொள்ளுகின்ற பயிராக நெல் பயிர் செய்கை காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில 2 பருவ காலங்களில் இந்த நெல் பயிர் செய்கை பிரதானமாக இடம்பெறுகின்றது. இடைப்பருவம் நடைபெறுகிறது. ஒன்று வந்து பெரும்போகம், அடுத்தது சிறுபோகம். பெரும்போகத்தை பொறுத்தவரையில நீங்கள் இந்த கிராம சேவர் போட்டி பரீட்சைக்கு தோற்றிருக்கிறவர்கள் வந்து இந்த கடந்த 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 தடவை நடைபெற்ற கிராம சேவை போட்டி பரீட்சையில் இந்த வினா அமைந்திருந்தது. பெரும்போகத்துக்கான வடகுகள் பருவமழை வந்து அக்டோபர் தொடக்கம் மார்ச் வரையான காலப்பகுதியில் இந்த பெரும்போக பயிற்சிகை வந்து நடைபெறும். சிறுபோக பயிற்சிகை வந்து தென்மேற்கு பருவ காற்று மழையை அடிப்படையாக கொண்டு ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரையான காலப்பகுதிக்குள்ள இந்த நெற்பயிற்சிகை வந்து மேற்கொள்ளப்படும் சிறுபோகம் என்றது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வந்து கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்திகளை வந்து இலக்காக கொண்டு தனது உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு சுய தன்னிறைவை வந்து அடைந்துள்ளது, கிட்டத்தட்ட தன்னிறைவு அடைந்துள்ளது நெல் உற்பத்தியில் என்று சொல்ல முடியும். பிரதான உணவு பயிராகவும் நெல் தான் இலங்கையில் காணப்படுகின்றது. அதே மாதிரி பிரதான ஏற்றுமதி பயிராக வந்து தேயிலை காணப்படுகின்றது. கைத்தொழில் மூலப்பொருட்கள்ல ரப்பர் வந்து முக்கிய இடத்தை பெற்றுக்கொள்கின்றது. உலகளவை பொறுத்தவரையில உலகில வந்து மொத்த நிலப்பரப்புல 38% வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இது விவசாய நடவடிக்கைக்காக 38% உலகில் இருக்கிற நிலப்பரப்புல பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. உலகளவில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பயிர் வந்து சோளம். இது வந்து உணவுக்காகவும் கால்நடை தீவனமாகவும் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுறதால உலகில் அதிகளவாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பயிர் செய்கை வந்து சோளமாக, அல்லது பயிர் வந்து இப்போ சோளம் என்று சொல்ல முடியும். அடுத்த இடத்துல வந்து கோதுமை, பிறகு நெல் வந்து காணப்படுகிறது. நெல் வந்து ஆசிய நாடுகளில் பிரதான உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. உலகில் அதிகளவான பரப்பளவில் பயிரிடப்படுகின்ற பயிராக கோதுமை வந்து உலகின் அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகின்ற பயிர். அதேவேள சோளத்தை பொறுத்தவரை உலகில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பயிர் வந்து சோளம் என்று சொல்ல முடியும். ரைட். அடுத்தது வந்து கோதுமைன்ற முக்கிய அதிக அளவில் பயிரிடப்படும் பயிர்கள் என்ற அடிப்படையில் கோதுமை வந்து சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற முக்கிய உற்பத்தியாளர்களின் பக்கம் அது காணப்படுகின்றது. அதேபோல சோளத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கா, சீனா, பிரேசில் போன்ற முக்கிய உற்பத்தியாளர் காணப்படுகின்றனர். அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்ற பயிராக இது காணப்படுகின்றது. நெல்லை பொறுத்தவரையில சீனா, இந்தியா, இந்தோனேசியா ஆசியாவின் வாழ்வாதாரம் என்று நெல்லைத்தான் சொல்லப்படுது. அது மாதிரி சோயாபீன்ஸ் இது பிரேசில், அமெரிக்கா எண்ணெய் மற்றும் புரதச்சத்துக்காக இது பயிரிடப்படுவதாக இருக்கு. அடுத்தது பணப்பயிர்களை பொறுத்தவரையில இது வந்து நாங்கள் சாதாரணமாக இதை பற்றி கடந்து போகலாம். இதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு, கரும்பு இது வந்து சர்க்கரை உற்பத்திக்காக பயிரிடப்படுது. பணப்பயிர்களில் வந்து இது முக்கியத்துவம் பெறுகின்றது. அது மாதிரி கோப்பி, தேயிலை, உலகில் வந்து பிரேசில் நாடு தான் கோப்பி உற்பத்தியில முதலிடத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி பருத்தி உற்பத்திக்காக வந்து இது துணி தொழில் முறைக்காக வந்து இந்தியா மற்றும் சீனாவில் வந்து இந்த பருத்தி உற்பத்தியில் அதிகமான நாட்டத்தை கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக வந்து வினா 6. வினா வந்து 6 வந்து இலங்கையில ஆறுகளின் கொள்ளளவுக்கேற்ப அதிக நீரினை கடலுக்கு வெளியேற்றுகின்ற ஆறுன்னு தான் கேட்டது. இலங்கையின் ஆறை பொறுத்தவரையில அதிக நீரை அதிக கொள்ளளவுடைய நீரை வந்து கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வந்து கழனி கங்கை. ஆனா இலங்கையில் இருக்கிற மிக நீளமான ஆறு வந்து மகாவலி கங்கை. கழனி கங்கையை பொறுத்தவரையில இது அதிகமான நீரேந்து பகுதிகளில் வந்து காணப்படுறதால
அதிக மழை வீழ்ச்சி பெறுகின்ற ஈரவலய பகுதியிலையும் இந்த கலைஞர் அமைந்திருக்கிறதால அதிகமான நீர் ஏனைய ஆறுகளை விட அதிக நீரை வந்து கடலுக்கு கொண்டு செல்றதுல முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது வந்து கொழும்பு நகருக்கான குடிநீர் தேவையில 80% இந்த கலைஞர் கங்கையிலிருந்து தான் பெறப்படுகின்றது. அதே மாதிரி மகாவலி கங்கையை பொறுத்தவரையில வந்து இது 335 கிலோமீட்டர் நீளமான ஒரு ஆறு, இலங்கையின் மிக நீளமான ஆறு. இதுஇந்த நீர்ப்பரப்பை பொறுத்தவரையில மிகப்பெரிய நீரேந்து பரப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. இது வந்து மின்சார உற்பத்திக்கு வந்து இந்த அதே போல விவசாயத்துக்கும் வந்து இந்த மகாவலி கங்கை ஆற்றின் நீர் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையின் மிக நீளமான ஆறு வந்து மகாவலி கங்கை அதிக நீரினை கடலுக்கு வெளியேற்றின இல்லை கொள்ளளவில் அதிகமான நீரை கடலுக்கு வெளியேற்றது கழனி கங்கை. இலங்கையில அதிக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகின்ற ஆறு வந்து கழுகங்கை. இலங்கையின் இரண்டாவது நீளமான ஆறு அருவி ஆறு. இலங்கையின் இரண்டாவது நீளமான ஆறு அருவி ஆறு. மொத்தமாக இலங்கையில 103 ஆறுகள் காணப்படுகின்றன. இலங்கையில மொத்தமாக 103 ஆறுகள் காணப்படுகின்றன. ரைட். அடுத்த 7வது வினா பொறுத்தமதில மொரட்டுவ பல்கலைக்கழகத்துல புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பீடம் இது மருத்துவ பீடம் தான். இது இலங்கை மொரட்டுவ பல்கலைக்கழகத்துல இறுதியாக ஆரம்பிக்கப்பட்டது 2020ஆம் ஆண்டு. இது இந்த ஆரம்பம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையில தனியார் மருத்துவ கல்லூரி ஒன்று இருந்தது சைட்டம்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பின் ஊடாக அது அந்த தனியார் மருத்துவ கல்லூரி வந்து அப்படியே புலனறுவை மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு மாற்றப்பட்டு அது வந்து அங்கே ஒரு தனிப்பீடமாக உருவாக்கப்பட்டது. இது வந்து களத்துறை மாவட்டத்தின் களுவாங்குள்ள பகுதியில வந்து அமைந்திருக்கின்றது. நாகொட பொது வைத்தியசாலை வந்து போதனா வைத்தியசாலையாக மாற்றப்பட்டு இந்த மொரட்டுவ மருத்துவ பீடத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கான பயிற்சியை போதனா பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு செயற்பாடில் ஈடுபடுத்தப்பட்டது. இதுல வந்து மொரட்டுவ பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அங்கே 6 பீடங்கள் காணப்படுகின்றது. பொறியியல் பீடம், கட்டடக்கலை பீடம், தகவல் தொழில்நுட்ப பீடம், வணிக பீடம், மருத்துவ பீடம், பட்டதாரி ஆய்வுகள் பீடம். இப்படி 6 பீடங்கள் வந்து மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் வந்து காணப்படுகிறது. அடுத்தது வந்து கிளர்ச்சி 1848ஆம் ஆண்டு இலங்கை பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற கிளர்ச்சி. இந்த மாத்தளை கிளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும். அதன் போது இருந்த ஆளுநரை பற்றி தான் கேட்டது. நான் ஏற்கனவே அந்த 1818ஆம் ஆண்டு கிளர்ச்சியை பற்றியும் சொந்த கதைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த இடம் தான். 2 கிளர்ச்சியை பற்றி நாங்கள் இங்கே பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் ஆளுநராக இருந்தவர் 1848ஆம் ஆண்டு ஆளுநராக இருந்தவர் டொரிங்டன் பிரபு. இவர் வந்து 7வது விஸ்கவுண்ட் ரொடிங்டன் என்று சொல்லி வந்து சொல்லப்படுகின்றது. இவருடைய முழு நேம் வந்து ஜோர்ஜ் கிங் 7வது விஸ்கவுண்ட் டொரிங்டன் என்று வந்து சொல்லி இவருடைய முழு பெயர் வந்து காணப்படுகின்றது. டொரிங்டன் பிரவன் சொல்லி சுருக்கமாக வந்து அழைக்கப்பட்டார் அந்த காலப்போகில. 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பிரதான காரணம் அரசால கொண்டு வரட்ட புது புது வரிகள். உதாரணத்துக்கு நாய் வரி, துப்பாக்கி வரி, வண்டி வரி, கடை வரி, வீதி வரி போன்ற வரிகளை விதித்ததால அது மாதிரி மக்கள் 6 நாட்கள் வந்து வீதி நிர்மாண பணிகளில் ஈடுபட வேணும் அல்லது பணம் செலுத்தணும் என்பதால் இந்த வீதி வரி அது தொடர்பான விடயங்களூடாக இந்த கிளர்ச்சி உருவானது. கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய 2 மாவீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று புராணப்பு, அடுத்த கொங்காலோ கொடபண்டா. இந்த 2 பேரும் வந்து புரட்சிக்கு தலைமை தாங்கினர் 1448ஆம் ஆண்டு புரட்சிக்கு. இவர் இராணுவ சட்டத்தை பிறப்பித்து தலைவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பின்னர் பிரித்தானிய பாராளுமன்றத்தினூடாக விசாரணைகள் நடக்கப்பட்டு 1850ஆம் ஆண்டு டொரிங்டன் பிரபு வந்து ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டு புதிய ஆளுநர் வந்து நியமிக்கப்பட்டார். இது வந்து 1850
48ஆம் ஆண்டு புரட்சி. இலங்கையில முதலாவது புரட்சி பிரித்தானியருக்கு எதிராக 1818ஆம் ஆண்டு ஊவாவெல்ல கிளர்ச்சி வந்து இடம்பெற்றது. இது ஒரு முதலாவது பெரிய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதன் தலைவர் வந்து கெப்பட்டி போல திசாவ, அடுத்த மதுகல்ல திசாவ, இந்த ரெண்டு பேரும் வந்து தலைவர்களாக செயல்பட்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பிரித்தானிய ஆளுநர் வந்து பிரவுன்ரிக், அவரும் வந்து கொடூரமான முறையில் அந்த கிளர்ச்சியை வந்து அடக்கினார். விவசாய கட்டமைப்பு முழுமை அழைக்கப்பட்டு இந்த கிளர்ச்சி அடை அடக்குறதுக்கு பெரிய செயற்பாடுகள்ல பாரிய செயற்பாடுகள்ல ஈடுபட்டிருந்தார். அதுக்கு பிறகு 34ஆம் ஆண்டு 1834ஆம் ஆண்டு ஒரு புரட்சி ஏற்பட்டது. அது ஒரு சிறிய அளவிலான ஒரு புரட்சியாகும். அதே மாதிரி அதன் பின்னர் 1971ஆம் ஆண்டு ஏப்ரல்ல மக்கள் விடுதலை முன்னணி ஏவிபி ரோஹன விஜய வீர தலைமையில ஸ்ரீமாவோ பண்டாரநாயக அரசாங்கத்துக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இது வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காக இந்த போராட்டம் வந்து நடைபெற்றது. அது இராணுவத்தால் அடக்கப்பட்டு இலங்கையின் பாதுகாப்பு கொள்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அப்புறம் அண்மையில வந்து 2022 அறகலைய என்ற பேர்ல வந்து ஒரு மக்கள் புரட்சியும் இடம்பெற்றிருந்தது. ரைட், ஓகே, அது நீங்கள் எல்லாம் அறிந்த விடயங்கள். தொடர்ந்து நாங்கள் அங்கால அடுத்த வினா வந்து அமெரிக்காவின் வரலாற்றிலே முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்ட பெண் துணை ஜனாதிபதி என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. ரைட், அது ஒரு வினா. இதுல உங்களுக்கு தெரியும், கமலா ஹாரிஸ் தான் முதலாவது பெண் துணை ஜனாதிபதி. ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்கும் போது அவரது துணை ஜனாதிபதியாக வந்து பதவியில் இருந்தார். 49வது துணை ஜனாதிபதியாக 2021ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றார். அமெரிக்காவின் வரலாற்றில் வந்து முதல் பெண், அதே போல முதல் ஆபிரிக்க அமெரிக்கர், முதல் தெற்காசிய அமெரிக்கர் என்ற பெருமைகள் வந்து இந்த கமலா ஹாரிஸ்கிட்ட காணப்படுகின்றது. இவரது தந்தை வந்து ஜமேக்காவையும் தாய் வந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால இவருக்கு இந்த இந்திய வம்சாவளி தொடர்பு வந்து ஏற்பட்டது. துணை ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் கலிபோர்னியா மாகாணத்தின் செனட்டராகவும் அதற்கு முன் கலிபோர்னியாவின் தலைமை சட்ட அதிகாரியாகவும் பணியாற்றியிருந்தார். தற்போது 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பின்னர் துணை ஜனாதிபதியாக வந்து 50வது துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸ் என்பவர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அமெரிக்காவின் 50வது துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதேபோல பதவிக்கு வந்த மிக இளையவர்கள்ல ஒருவராக இவர் கருதப்படுகின்றார். அதேபோல இவர் வந்து அமெரிக்க மரைன் கேர்ப்ஸில் வந்து பணியாற்றிய முதலாவது துணை ஜனாதிபதியாகவும் இவர் ஜேடி வான்ஸ் என்பவர் வந்து காணப்படுகின்றார். இவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அதே போல ஒரு முதலீட்டாளர் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. இந்தியாவிலேயும் 2025ஆம் ஆண்டு புதிய துணை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருந்தார், CP ராதாகிருஷ்ணன். இவர் 15வது துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு. இவ்வளவும் இந்த முதல் 9 வினாக்கள் தொடர்பான விடயங்கள்லையும் உங்களோட கலந்துரையாடப்பட்ட பகுதி. நாங்கள் இது தொடர்பாக இன்னும் சில வினாக்கள் இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட காணொலியாக மாறி இருக்கின்றது. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு இது இந்த மிகுதி பகுதி அடுத்த காணொலி 2ஆக வந்து உங்களுக்கு பகிரப்படும்.
நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும், அதாவது நீங்கள் பதிவாளர் சேவை மட்டுமல்ல, அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள், விடயங்கள் உங்களோட தெளிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை நோட் பண்ணி வைக்கும்போது தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இல்லை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும் போதும் அது உங்களுக்கு நினைவில் நிறுத்தி வைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஏனையவருக்கும் இதை பகிர முடியும். அதே போல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் ஆதரவினை தொடர்ந்து எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.